ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டிஃபன் பாக்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு டக்குன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸ் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட சின்னதாக 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா எண்ணெயிலேயே வறுத்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம். நிலக்கடலை பச்சை நிலக்கடலையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இன்னும் அதிக டைம் எடுத்து வறுத்து விட்டுக்கோங்க. இன்னும் 2-3 நிமிஷம் அதிகமாகும். இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இது கூட எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா கெட்டியாக வந்துடுங்க. பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. டக்குன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.